டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர்களை பற்றி ஒரு காணொளி ஒன்று. இந்த காணொலியை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க, நம்ம பேசுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியங்கா மேம் அவர்கள் முதல் முறையாக வெளியிட்ட ஒரு வீடியோ. நிறைய வீடியோ வெளியிட்டிருக்காங்க, ஆனால் இப்போதான் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று. அவங்க சொன்ன தகவல் அது என்ன அப்படி என்பது, இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மரியதாஸ் சார் அவர்கள், மரியதாஸ் ஆன்சர்ஸ் பத்திரிகையாளர், யூடியூபர், சமூக அக்கறை உள்ளவர். ஸோ அவர் சொன்ன மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று. கண்டிப்பாக பெற்றவர்களுக்கு பிள்ளை என்றது எவ்வளவு பெரிய முக்கியம் அப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது நடக்கக்கூடிய சம்பவம் இருக்குது. அதனால் மக்கள் இனி வருகின்ற ஒரு 7-8 நாட்களுக்கு அந்த பிள்ளைகளை பொக்கிஷமாக பார்த்துக்கணும். ஏன்னா இல்லாமல் போக கூட சான்சஸ் இருக்கு. சார் சொன்னது என்ன அப்படின்ற இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். நீங்கள் போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் டாக்டர் திவாகர் அவர்கள் விடயம். ஸோ டாக்டர் அவர்கள் டாக்டரா இருக்கக்குள்ள அவரை பத்தி யாருமே குறை சொல்லவில்லை அப்படி என்பதுதான் வெளியே வருகின்ற உண்மை. இப்ப குக்கு வித் கோமாளி சீசன் 7 விஜய் டிவியோட குக்கு வித் கோமாளி சீசன் 7ல அவர் பண்ற இதா இருக்கட்டும், சோசியல் மீடியால அவர் ஒரு நடிகரா அவர் பண்ற விடயங்கள், அவர் விடுகின்ற வார்த்தைகள் அவரை திரும்ப அடிக்குது. கண்ணாடி மாதிரி நம்ம எப்படியோ அப்படித்தான். ஆனா அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் அப்படின்றக்குள்ள அவரை பற்றி யாருமே குறை சொல்லவில்லை அப்படி என்பதான் வெளியிடுகின்ற உண்மை. ஸோ அப்போ அவரை பற்றி அவரிடம் அவருடைய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ வீடியோக்களை போட்டிருந்தாங்க. அதில் ஒரு வீடியோ பார்க்கக்குள்ள அது சித்தரிக்கப்பட்டதா, சொல்லி செய்யப்பட்டதா, இல்லை அதுவாக நடக்குதா அப்படி என்பது பார்க்கக்குள்ள புரியும் இல்லை. ஸோ அப்போ இவர் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு கடந்த ஒரு மாதமாக நடக்கின்ற விடயங்களை பார்த்துட்டு அவருடைய நலன் விரும்பிகள், அவர் மூலம் நலன் பெற்றவர்கள், அதாவது சுகம் அடைந்தவர்கள் சில காணொலிகளை சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. இப்போ பிஆர்களை வச்சு பண்ணால் அது மில்லியன் கணக்கில் வியூ போகும். இப்போ நம்ம ஒரு வீடியோ சும்மா போடக்குள்ள ஒரு 100 பேர், 150 பேர், இல்லை வேற யாராவது அந்த 100 பேருக்குள்ள இருந்து பார்த்துட்டு இப்படி நமக்கு தந்தா நம்ம மாதிரியான ஆட்கள் பேசுவாங்க. அப்படித்தான் வரும். அதுதான் ரியலுக்கு இருக்கிற இது. சரியா? அப்போ அப்படி ஒரு 4-5 உறவுகள் வீடியோ போட்டாங்க. அதில் சொன்னது என்ன அப்படின்னா, டாக்டர் திவாகர் அவர்கள் டாக்டர் திவாகர் இருக்கக்குள்ள அருமையான மனிதர், ஒரு நிறைய திறமையான மருத்துவர் அப்படின்ற ரீதியில் அது உண்மைதான். அவர் போடுற காணொலிகள்லையும் சரி, அவருடைய பேஷண்ட்ஸுமே சரி இதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் திவாகர் அவர்களுக்கு, டாக்டர் திவாகர் சார் அவர்களுக்கு சொன்ன விருப்பம் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக இப்போ இனிமேல் சினிமா வாய்ப்புகள் மேபி இல்லாமல் போகலாம், சின்னத்திரை வாய்ப்புகள் இனிமேல் இல்லாமல் போகலாம். ஆனால் யார் வேணுமென்னாலும் எந்த டைமில் வேணுமென்னாலும் நடிகனாகலாம், சினிமா ஆர்டிஸ்ட் ஆகலாம், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். ஆனால் எல்லாராலையும் டாக்டர் ஆக முடியாது. அந்த டாக்டர் அப்படின்னு பட்டம் எடுக்க முடியாது. அதுக்கான மரியாதை கிடைக்காது. உங்களுக்கு அந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. இதுதான் பெருசு. எல்லாத்தையும் விட இதுதான் பெருசு. உங்க கையில வைரம் இருக்கு. நீங்க என்னடான்னா தங்கத்துக்கும் பித்தளைக்கும் அலையிறீங்க. சரிங்களா? அது தங்கம் பித்தளை உங்களை தேடி வந்துச்சுன்னா அதையும் ஒண்ணா வச்சுக்கொள்ளுங்க. ஆனா அதுக்காக உங்ககிட்ட இருக்கிற அந்த டைமண்டை, அந்த வைரத்தை விட்டுறாதீங்க. சரிங்களா? நீங்க இல்ல நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இப்போ ஒரு டைம்ல கானா வினோத் அவர்களை போல ஒரு சினிமாக்காரரா, பாடகரா மேபி நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ணலாம், அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள போகலாம் ஒரு டைம். ஆனா கானா வினோத் அவர்களோ, மாக்காப்பானந்த் அவர்களோ, புகழ் அவர்களோ டாக்டர் திவாகர் ஆக முடியாது. சரிங்களா? இது நான் யாரையும் தாழ்த்தே இல்லை. ஆனா உங்ககிட்ட இருக்கிற வைரத்தை விட்டுறாதீங்க அப்படின்றதுக்காகத்தான். ஏன்னா சில பேர் உங்களுடைய நலன் விரும்பிகள், உங்களால் நலன் பெற்றவர்கள் மனதார சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இது டாக்டர் திவாகர் அவர்களுடைய இன்னொரு முகம், இன்னொரு பக்கம். அந்த பக்கம் நல்லா இருக்கு. இப்ப காணொலிகள் போடுறது தானே தெரியும். இப்ப சோசியல் மீடியாக்குள்ள வந்தா அதை ஒரு தொழிலா பண்றவங்க, அதன் வருமானம் உழைப்பவர்களும் சரி, இல்ல ஒரு அடிக்ஷன் மூலம் சோசியல் மீடியாக்குள்ள வருமானம் இல்லாம சும்மா ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு போடுறவங்களும் சரி, போட
ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அது வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு அப்படி அப்லோட் பண்ணணும்னா உங்களுடைய சேவைகள், உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விடயங்களை போடுங்க. அதை வரவேற்க இப்போ நீங்கள் பண்ணுறீங்கல்ல இந்த ரீல்ஸு, அப்புறம் அடுத்தவங்களை இந்த விடயங்கள் குறை சொல்லி போடுறது அப்படியான அதுக்கு வந்து ஒரு 1000-10,000 பேர் பார்ப்பாங்கன்னா நீங்கள் நல்ல சேவை பண்ணதை பார்க்க 1,00,000 பேர் வெயிட்டிங். ஏன்னா அவங்களுக்கு அது தேவை. அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வைரம் இல்லை, நிறைய வைரம் கிடைக்கும். சரிங்களா? நன்றி. டாக்டர் திவாகர் அவர்களுக்கு முடிந்த அதை அனுப்பி வைங்க, சொல்லணும்னு தோணிச்சு. ஓகே, அடுத்தது நம்மளுடைய பிரியங்கா தேஷ்பாண்டே மேம் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. நாளை பிரியங்கா மேம் அவர்களுடைய பிறந்த நாள். அப்போ அதற்கு வந்து அவங்க ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் பிரியங்கா மேம் அவர்கள் முதல் முறையாக அவங்களோட குரலில் பாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வரவேற்கத்தக்க விடயம். பிரியங்கா அவர்கள் வந்து தன்னைத்தானே செதுக்கிய ஒரு நபர். ஒரு அப்பா இல்லாத குடும்பத்தில் அப்பாவாக நின்று இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விடயம் இல்லை. அதுவும் இன்னொரு மாநிலத்தில் நிறைய இப்போ ஒரு பெரிய மனுஷனுக்காக இருந்தாலும் சரி, சின்ன இடத்துல இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த குத்துற வார்த்தைகள். அப்போ பிரியங்கா மேம் அவர்களை இந்த நிறைய வார்த்தைகள் குத்திச்சுது. எதையும் கணக்கு எடுக்காம எறிந்த கற்களை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிறந்த நாள் பாடல் ஒரு இது வரைக்குமே சிங்கர் பிரியங்காவா அவங்க அந்த ஒரு முகம் எடுக்கல. நாளை அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு 10 மணிக்கு அவங்களோட யூடியூப் சேனல்ல அந்த பாடல் வீடியோ வெளியிட இருக்காங்க. இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க, போய் பாருங்க. நாளைக்கு அந்த பாடல் வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றியும் நம்ம பேசி போடலாம். சரிங்களா? ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு பிரியங்கா தேஷ்பாண்டே மேம் அவர்கள். சரிங்களா? த ரியல் லேடி சூப்பர் ஸ்டாரின் சின்னத்திரை. ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய மரியதா சார் அவர்கள் முக்கியமான ஒரு விடயம் சொல்லியிருக்காரு. யாருன்னா தற்குறிகள். தற்குறிகள் யாருன்னா இந்த விஜயோட ஜோம்பி கூட்டம். சரிங்களா? அந்த கூட்டத்துக்கு அவர் சொன்னது என்னன்னா, அந்த கூட்டத்தோட இருக்கிற அப்பா அம்மாக்கு அனைவரும் கவனிக்க, தேர்தல் முடிவு வரும் 4ஆம் தேதி வீட்டு சிறுவர்கள் அல்லது விஜய் தீவிர ரசிகர் என்று தெரிபவர்களை கொஞ்சம் பெற்றோர்கள் மொபைல் அதிகம் பார்க்காமல் சில நாட்கள் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளவும். அதாவது சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் எல்லாம் கனவு உலகத்தில் இருப்பார்கள், சோசியல் மீடியால வாரதான் உண்மைன்னு நம்பிக்கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த விடயம் நடக்கலைன்னா அவங்க தங்களுக்கே ஏதோ நடந்தது போல அது அவங்கள பாதிச்சு தவறான முடிவுகளை அவங்க எடுத்துருவாங்க. அதாவது விஜய் என்ற ஒரு ஆள் வந்து சிஎம்மாக ஆக போறதில்ல, எதிர்கட்சி போஸ்டும் கிடைக்க போறதில்ல, சொல்ல போனா டிபாசிட் கூட கிடைக்காது, படுபயங்கர தோல்வி அடைய போற நபர் விஜய். விஜயோட அரசியல் வாழ்க்கை முடிய போகுது. மே 4 விஜய்க்கு செருப்படிகள் குவிய போது, டிபாசிட் கிடைக்காது. அப்ப மரியதா சார் அவர்கள் சொன்னது என்னன்னா, அந்த குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கப்பா, 18 வயசுலயும் மூல வளர்ச்சி இல்லாம இருக்கானுங்க, சோசியல் மீடியால வாரத ஒரு உண்மையை நம்பிக்கொண்டிருக்காங்க. அப்ப அதுல ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை 2 வரைக்குள்ள இந்த உண்மை மே 4 வெளியில வரைக்குள்ள விஜயன்றவன் ஆஸ்திரேலியா ஓடிடுவான் அதை கூட்டிக்கிட்டு. ஆனா இந்த குழந்தைகள் வந்து தவறான முடிவுகள் எடுத்துடும். அதனால சோசியல் மீடியா குறைந்த ஒரு மே 4 இருந்து ஒரு 4-5 நாட்களுக்கு சோசியல் மீடியா பக்கம் அவங்க போறதை தவிர்த்துக் கொள்ளுங்க, உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்பதை மரியதா சார் அவர்கள் ஒரு சமூக அக்கறையில, நாட்டின் மீது இருக்கிற அக்கறையில சொல்லியிருக்காரு. கண்டிப்பா தற்குறிகளை பெற்றவர்கள் அவங்க எல்லாம் உங்களோட பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்க. இந்த தற்குறிகள் எல்லாம் நாட்டுக்கு முதவாது வீட்டுக்கு முதவாது தான், உதவாத கூட்டம் தான், தேவையில்லாத கூட்டம் தான். ஆனா உங்களுக்கு தேவைதானே, பெற்றவர்களுக்கு உங்களை ரொம்ப பாதிக்கும் இல்ல, அதனால இந்த தற்குறிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னா சார் சொல்லியிருக்காரு. நன்றி மக்களே.